दाक्षिण्यरम्या गिरिशस्य मूर्तिः देवी सरोजासनधर्मपत्री व्यासादयोऽपि व्यपदेश्य वाचः स्फुरन्ति सर्वे तव शक्तिलेशैः. ஆதிகுருவான ஹயக்ரீவனுடைய அனுக்கிரக விசேஷத்தை நாம் அடைவதற்கு சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் என்னும் ஒரு அற்புதமான ஸ்தோத்திர கிரந்தத்தை, அதாவது துதி நூலை இயற்றியிருக்கின்றார். எம்பெருமான் பிரம்மதேவருக்கு வேதத்தை உபதேசம் செய்தான். ஆனால் என்ன செய்வது? முதலில் பள்ளிக்கு சென்று புத்தகங்களை தொலைத்தவர் பிரம்மதேவர் தானாம். வேதத்தை தொலைத்து விட்டார். வேதம் போனது என்றால் உலகத்தில் எல்லாம் போய்விட்டது. கீழே அந்த ஹயக்ரீவ அவதாரத்தின் பெருமைகளை எல்லாம் இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம் அல்லவா? வேதம்தான் எனக்கு கண், வேதம்தான் எனக்கு பெரும் செல்வம், வேதத்தை இழந்தால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பிரம்மதேவர் கதறி அழுத பொழுது பாதாளத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததான வேதத்தை மீட்டு வருவதற்கு பெருமாள் பரிமுகமாய், அதாவது குதிரை முகத்துடன் அந்த பாதாள லோகத்திற்கு சென்றான். அங்கே உத்கீதம் என்னும் ஒலி எழுப்பினான். அந்த உத்கீதத்திற்கு சாமகானம், அதாவது ஹயக்ரீவனுடைய மந்திரத்தில் ஹயக்ரீவனை தியானிக்கக்கூடிய மந்திரத்தை நாம் ஜபம் செய்யும் பொழுது நம் பெரியோர்கள் உபதேசம் செய்வார்கள், ஓங்காரத்துடன் கூடிய உத்கீத ஸ்வரூபத்தை உடைய ஹயக்ரீவ பெருமானே என்பது அந்த மந்திரத்தின் பொருள். அப்படி ஒரு உத்கீத ஸ்வரத்தை எழுப்பினான். மது என்னும் அசுரன் பயந்து நடுங்கினான். அந்த வேதத்தை பரமாத்மா பத்திரமாக மீட்டு எடுத்து மீண்டும் பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்தான். தற்பொழுது வேதத்தை உபதேசம் செய்ததினால் பகவான் உத்தமமானதொரு ஆச்சாரியன் என்னும் பெருமையை பெற்றிருக்கிறான். அது சரி, இக்காலத்தில் பெற்றோர்களுக்கு பெரும் கவலை என்ன தெரியுமா? தன் பிள்ளைகளின் படிப்பு விஷயத்தில் மிகுந்த பிரயாசம் கொள்கிறார்கள். அந்த பிள்ளைகள் படிக்கிறார்களோ இல்லையோ, அவர்களுக்காக பெற்றோர்கள் விழுந்து விழுந்து படிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுடனே தங்கள் காலத்தை செலவிடுவதற்கு பெற்றோர்கள் மிகுந்த ஆயாசத்தை அடைகின்றார்கள். அதற்காக ஆங்காங்கு கோவில்களில் பூஜை செய்கிறார்கள், இல்லங்களில் பூஜை செய்கிறார்கள். கல்வி கடவுளர்களாக போற்றப்படும் பெரும் தெய்வங்களை எல்லாம் அவர்கள் தொழுகின்றார்கள். சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி, வியாசர் இவர்களை எல்லாம் வைத்து பூஜை செய்கின்றார்கள். சரி, கல்வி கடவுளர்களாக சரஸ்வதியோ வியாசரோ தட்சிணாமூர்த்தியோ திகழ்கின்றனர் என்றால் இவர்களுக்கு இத்தகையதொரு பெருமை எங்கிருந்து உண்டாயிற்று? தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அந்த கல்வியும் செல்வத்தையும் ஞானத்தையும் அருளக்கூடிய சக்தி சாமர்த்தியம் இந்த தெய்வங்களுக்கு யாரிடமிருந்து உண்டாயிற்று என்றால் பரமகுருவான ஆதிகுருவான ஹயக்ரீவ பெருமான் செய்த அனுகிரகம். வேதாந்த தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் நாம் அறிய வேண்டிய இந்த விஷயத்தை தெளிவுறுத்துகிறார். தாக்ஷிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்திஹ தேவி சரோஜாசன தர்மபத்ரி. முதலில் தட்சிணாமூர்த்தி, ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். தேவி சரோஜாசன தர்மபத்ரி, சரோஜாசனன் பத்மாசனன், அந்த தாமரை பூவில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவர், அவருடைய தர்மபத்ரி சரஸ்வதி தேவி. வாக் வை சரஸ்வதி என்ற வேதம் போற்றுகின்றதே. சரஸ்வதி என்றாலும் வாக்கென்றாலும் பேச்சுக்கு மொழிக்குத்தான் பெயர். பிராமி து பாரதி பாஷா கீஹி வாக் வாணி சரஸ்வதி, ஒரே அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய பல சப்தங்கள் இவைகள். அத்தகைய சரஸ்வதி தேவி கலைமகள், கல்வி கடவுள், கல்வி கடவுளாக அவள் திகழ்கின்றாள். அடுத்தது வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசஹ. அடுத்தது வியாசர். வியாசர் 5வது வேதத்தை மகாபாரதத்தை அளித்த வள்ளலாயிற்றே. அடுத்தது வியாசர் 4 வேதங்களையும் தொகுத்தளித்தாரே. ஸ்ரீரங்கத்தில் சந்திரபுஷ்கரணி கரையில் ஸ்ரீரங்கத்திற்கு சென்றால் அங்கே பெருமான் நெடுதுயர்ந்த திருமேனியுடன் ராமனாக சேவை சாதிக்கின்றான், ராமபிரானாக சேவை சாதிக்கின்றான் சந்திரபுஷ்கரணி கரையில். அந்த ராமன் சன்னதிக்கு அருகிலேயே சந்திரபுஷ்கரணியின் கரையில் அற்புதமானது ஒரு சந்நிதி அமைந்திருக்கிறது. அது வியாசருடைய சன்னதி. திருவரங்கத்தில் வியாசருடைய சன்னதி, வியாசருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கின்றது.
அதுபோல பதரிகாசிரமத்தில் வியாசருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கிறது. அதுபோல திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமியின் திருவடிவாரத்தில் வியாசருக்கு தனிச்சன்னதி அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் வியாசரை சென்று சேவிப்பதினாலே நமக்கு ஞானம் வளரும் என்பது நம்பிக்கை. அப்படித்தான் உண்டு. அதுவும் இந்த காலம் இப்பொழுது சந்நியாசிகள் சாதுர்மாசிய விரதானுஷ்டானம் செய்யக்கூடிய காலம். வைதிக சந்நியாசிகள் இந்த காலத்தில் ஒரே இடத்தில் 4 மாதங்கள் தங்கி இருப்பார்கள். தற்பொழுது வியாச பூஜை அல்லது வியாச பூர்ணிமா என்பதாக அந்த சாதுர்மாசிய விரதாரம்பமானது ஏற்படுகின்றது. குரு பூஜை, குருவந்தனம் என்று ஆங்காங்கு பள்ளிகளிலும் சரி அல்லது மட்டங்களிலும் சரி ஆசிரமங்களிலும் சரி குருமார்களை சென்று எல்லோரும் பூஜை செய்கிறார்கள். காரணம் என்ன? தங்களுக்கு கல்வி அறிவு மேம்பட வேண்டும் என்று. இத்தகைய கல்வி அறிவு அவர்கள் அடைவதற்கு யார் ஆதி காரணம் என்றால் ஸ்புரந்தி சர்வே தசக்தி லேசைஹி. என்னப்பனே, பரிமுகப் பெருமானே, ஹயக்ரீவா, உன் அனுகிரகத்தின் ஒரு திவலை, ஒரு திவலை என்றால் ஒரு துளி, ஒரு டிராப் என்கிறோம் அல்லவா ஆங்கிலத்தில், அந்த ஒரு துளி அவர்கள் மீது தெரித்திருப்பதினாலே, ஹயக்ரீவ பெருமானின் அருள் பார்வை, அந்த அருள் பார்வையின் ஒரு துளி இவர்கள் மீது பட்டு தெரித்திருப்பதினாலே மற்றவர்களுக்கு கல்வி அறிவை அனுகிரகம் செய்யும் பெரும் பாக்கியத்தை பெற்றவர்களாக இவர்கள் திகழ்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி, அதுபோன்று கலைமகளாம் சரஸ்வதி தேவி, அதுபோன்று வேதவியாசர். சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தில் அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் பின்னாளில் பார்க்க போகிறோம். காஷ்மீர தேசத்தில் சாரதா பீடம் அந்த காலத்தில் இருந்துடாம். இன்றைக்கு சற்றேறக்குரிய 1000 வருடங்களுக்கு முன்பாக. ஏனென்றால் ராமானுஜருடையதான காலம் 1000 வருடங்கள் வந்து சமீபம் வந்துவிட்டதே. அந்த சுவாமி அவதாரம் செய்து அப்பொழுது சுவாமி ராமானுஜர் பிரம்மசூத்திரத்தினுடையதான அர்த்த விசேஷங்களை எல்லாம் தான் அற்புதமானதொரு வியாக்கியானமாக எழுதி அதனை அரங்கேற்றம் செய்வதற்காக சாரதா தேவியின் உத்தம ஸ்தான விசேஷமாகிய அந்த சாரதா பீட்டத்திற்கு சென்றாராம். அங்கே சாரதா தேவியின் முன்னிலையிலேயே சுவாமி ராமானுஜருடைய பிரம்மசூத்திரன் வியாக்கியானம் அரங்கேறியது. அதை பார்த்து தலை அசைத்து அசைத்து, ஆஹா, சபாஷ், பலே, பேஷ், வெகு சிறப்பாக இருக்கிறது, ரொம்ப நன்றாக இருக்கிறது, ரொம்ப நன்றாக இருக்கிறது, அப்படித்தானே ரசிக்க வேண்டும். ஒருவர் நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே பார்த்து கொண்டிருந்தால் சொல்பவருக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நல்ல ரசிகராய் இருந்தானேயானால் ரசித்து கைத்தட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவான் அல்லவா. ஆகையினால் சுவாமி ராமானுஜருடைய அந்த வியாக்கியானத்தில் மகிழ்ச்சியுற்ற சரஸ்வதி தேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ராமானுஜருக்கு ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டாளாம். எதனை பரிசளிப்பது என்று யோசித்தவள் தான் ஆராதிக்கக்கூடிய தன் ஆராதனை தெய்வமான ஹயக்ரீவ பெருமானை சுவாமி ராமானுஜருக்கு பரிசளித்தாளாம். ஸ்ரீமத் பாஷ்யம் நிஷம்யா அத்புதமிதி சிரசா சாரதாஷ்டாகமானா ஸ்வார்ச்சாம்யாம் ஸ்வீய பீட்டே சஹயதி பதயே பாஷ்யகாராக்ஷயாதாத். தான் யாரை ஆராதித்ததினால் கல்வி கடவுளாக திகழும் வல்லமை பெற்றிருக்கிறோமோ, பாக்கியத்தை பெற்றிருக்கிறோமோ, அத்தகைய பரிமுக பெருமானின் திவ்யமங்கல விக்கிரகத்தை, தன்னுடைய ஆராதனை மூர்த்தியை பகவத் ராமானுஜருக்கு சரஸ்வதி தேவி பரிசளித்தாள் என்பது குரு பரம்பரை. சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தில் இது மிக முக்கியமான நிகழ்ச்சி. ஹயக்ரீவ பெருமான் ஆதிகுரு, ஹயக்ரீவ பெருமான் சரஸ்வதி தேவிக்கும் ஆச்சாரியனாய் திகழ்பவன். கல்வி கடவுளான அந்த சரஸ்வதி தேவியும் அவன் தன் அனுகிரகம் கொண்டு தான் நம்மையெல்லாம் நல்ல ஞானவான்களாக அனுகிரகம் செய்கிறாள் என்றால் பரம்பொருளான அந்த பரிமுகப் பெருமானின் பிரபாவத்தை நாம் எவ்விதம் போற்றுவது? வேதோத்தாரணத்திற்காகவே ஏற்பட்டதான ஒரு மாபெரும் அவதாரம் அன்றோ இந்த அவதாரம்? வேத சம்ரக்ஷணத்திற்காகவே ஏற்பட்ட அவதாரம் அன்றோ இந்த அவதார விசேஷம்? ஆகையால் இந்த அவதாரத்தை பரமாத்மா எடுத்தான், வேத சம்ரக்ஷணத்தை செய்தருளினான். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் திருவஹீந்திரபுரம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில், நடுநாட்டு திருப்பதி என்பதாக பெயர் அதற்கு, அந்த திருவஹீந்திரபுரம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில் இன்றும் சென்று சேவிக்கலாம். ஔஷதகிரி என்னும் அழகிய பர்வதம் அமைந்திருக்கிறது. ஒரு சிறிய குன்றுதான், சுலபமாக படியேறி சென்று விடலாம். அந்த ஔஷதகிரி எனப்படக்கூடிய
ஒரு சின்ன குன்று ஹில்லாக். அதில் தன் மாமாவான அப்புள்ளார் தனக்கு உபதேசம் செய்த கருட மந்திரத்தை பலமுறை ஜபம் செய்து வேதஸ்வரூபனான அந்த கருடனை தான் சாட்சாத்கரித்து கருடனை நேரடியாக தரிசித்து கருடன் மூலமாக ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசம் பெற்று அங்கிருக்கக்கூடிய ஓர் அரசமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு ஹயக்ரீவனை குறித்து தியானித்தார். ஹயக்ரீவன் பிரத்யட்சமாக வேதாந்த தேசிகனுக்கு அனுகிரகம் செய்தார். அதனால்தான் வேதாந்த தேசிகனை கொண்டாடும் பொழுது சாட்சாத் ஹயக்ரீவனுடைய மற்றொரு அவதாரமோ இவர் என்னும்படியாக பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். வேதாந்த தேசிகனை சேவிப்பதினாலேயே நம் ஹயக்ரீவ பெருமானுடைய அனுகிரகத்தை பெறலாமா? இன்றும் நடுநாட்டு திருப்பதி 108 வைணவ திருப்பதிகள் என்று இந்த திருப்பதிகள் போற்றுதலுக்கு உரியனமாக திகழ்கின்றன அல்லவா? அந்த 108 வைணவ திருப்பதிகளுள் நடுநாட்டு திருப்பதி 2 திவ்யதேசங்கள், ஒன்று திருவஹீந்திரபுரம், மற்றொன்று திருக்கோவிலூர். அதில் திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாள் சன்னிதானத்திற்கு முன்புறத்தில் ஒரு சிறிய குன்று அமைந்திருக்கிறது. அந்த குன்றின் மீது வேதாந்த தேசிகன் தவம் செய்து சித்தி பெற்ற தபோ மண்டபத்தை நாம் இன்றும் சேவிக்கலாம். அங்கே கருடன் வேதாந்த தேசிகனுக்கு அனுகிரகம் செய்த அந்த யோக ஹயக்ரீவ மூர்த்தியையும் கீழேயும் சேவிக்கலாம். மலை மீது ஹயக்ரீவ பெருமானையும் சேவிக்கலாம். வாதிராஜர் முதலான பெரியோர்கள் கூட ஹயக்ரீவனின் அனுகிரகத்தை பெற்றதினாலன்றோ மகான்களாக ஜெகதாச்சாரியர்களாக திகழ்கிறார்கள். ஆகையால் சர்வ வல்லமை பெற்றவனான பரமாத்மா எவனுடைய மூச்சுக்காற்று வேதம் என்று அந்த வேதமே கொண்டாடுகிறதோ அத்தகையதான பரம்பொருள் ஆதிகுரு இந்த ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரதமாச்சாரியனாக ஜெகத்குருவாக திகழ்கின்றான். அவன் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரங்கள் அனைத்துமே நமக்கு நன் மார்க்கத்தை போதிப்பனவாகத்தான் உள்ளன. அந்த நல் மார்க்கம் காண்பித்த வழியில் சுவாமி ராமானுஜர் நம்மை அழைத்துச் செல்கிறார். அந்த வழி நமக்கு தொல்வழி, அதுவே நல்வழி.